இரவு. பழைய பேய் உள்ள வீடு. டா ரவி, இது சரியான ஐடியாவாடா. வெளியில இருட்டா இருக்கே. பேய் இருக்காமலே கதவுல ரத்தம் ஏன் இருக்குன்னு யோசிச்சியாடா? அவர்களால் கதவு திறக்கப்படுகிறது. உள்ளே ஒரு பேய் குரல். டா, இதுக்கு பிறகு நாம எப்பவும் சாமியார் கூட தாண்டா போனோம். Seen in with both running and screaming. அன்பு மற்றும் ரவி பயத்துடன் ஓடி ஓடி வீடு முழுவதும் சுற்றி கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு பெரிய அறையில் நுழைகின்றார்கள். டா, இங்க ஒரு பெரிய பாக்கம் இருக்கு. இவங்க என்ன தொட்டா என்ன செய்ததோ என்ன சொல்வது, மடி எடுத்து ஓடலாம் இல்லையா? அவர்கள் திடீரென ஒரு குரல் கேட்கின்றனர். அன்பு மற்றும் ரவி ஒரே நேரத்தில் திரும்பி வீடு முழுவதும் ஓடி போகின்றனர். டா, இப்படி பயங்கரமான வீடு எதற்கு காட்டிருக்கிறது? எங்கோ நாம் பல தப்புகளை செய்யவில்லை என்றால் எல்லாம் சரியாகும். அவர்கள் முன்னிலே பார்த்த திடீரென ஒருவரின் குரல் நின்றது. எனவே ஒரு பெண் தோன்றும் இடத்தில் வந்தது பேய் தோன்றும். இவள் யார்? அன்பு மற்றும் ரவி கவனமாக சிரிக்கின்றனர். நாம் இப்போ ஓடிக்கொண்டிருப்போம் என்று சொல்லாமல் நிச்சயமாக எந்த போதும் இல்லாமல் நம்மருக்கே ஒரு குரல். அவர்களுக்கு முன்னிலை எடுத்த பிறகு அதே அளவுக்கு அவருக்கு தயக்கம். அன்பு மற்றும் ரவி பெண் பேயின் திடீர் தோற்றத்தை பார்த்து அதிர்ந்த போது அவர்கள் ஓடி தப்பிக்க முயற்சி செய்கிறார்கள். அவர்கள் மற்றொரு அறைக்கு புகுந்து பூட்டி கொண்டனர். இவளே நம்மால் ஆக்கிவிட முடியுமா? அந்தா என்ன செய்ய வேண்டும்? திடீரென அந்த பெண் பேய் அவர்களிடம் திரும்பி வருகிறது. அவளது உடல் நொறுக்கப்பட்டு வீசப்பட்டு ஒரு அசாதாரண குரல் கேட்கின்றது. உங்களுக்கு ரட்சணை இல்லை, இதுவே உங்கள் கடைசி காலம். எனக்கு நான் காயப்படுத்திய பிறகு நீங்கள் இதை அனுபவிப்பீர்கள். அன்பு மற்றும் ரவி இருவரும் பயத்தில் ஒளி காமித்து நின்று கொண்டிருக்கிறார்கள். எந்த நேரத்தில் திரும்பி போக முடியும் என்று நினைத்தாலும் இப்போ சில நேரம் கழித்து இந்த உயிரை உணர்ந்தோம். அவர்கள் விரைவாக ஓடிவிட்டு சென்ற வழியில் ஒரு குழப்பத்தை கண்டனர். ஐயோ, இது எங்க தொலையோ பாராட்டுதலாக எந்த இடமோ கூட வந்து கொண்டு வைத்திருக்கின்றோம். இந்த வேகமான மண்ணின் பாதிப்பை அனுபவிப்போம். கொஞ்சம் கவனமாக பார்ப்போம்.
அவர்களுக்கு முன்னிலே பேய் திடீரென கண்களை ஆக்கிரமித்து நின்று மேல் போகின்றது. உங்கள் விதி என்னவோ என்னுடைய பொறுப்பு. அன்பு மற்றும் ரவி ஒரு தீவிரமான போராட்டத்தில் விழுகிறார்கள். அப்பொழுது வினோதமான ஒரு நிலை. அவர்கள் மீண்டும் ஒரு வழியிலிருந்து தப்பித்தனர். ஆனால் அவர்களுக்கு பின்னால் அந்த பேய் பின்தொடர்ந்து வருகிறது. நாம் இப்போது வெற்றியாளர்களாக இருக்கின்றோம். நம்முடைய தீவிரமான வாழ்வு மற்றும் அதன் நேர்மையான வழி என்பதை தெரிந்து கொள்ளலாம். அந்த பேய் என்னவோ அடுத்த நாள் சொன்னதே நம்பிய பிறகு நம்முடைய பயம் முழுவதையும் ஒரு தருணம் குறைக்கும் பட்சத்தில் அழகான கதை சொல்லுமாறு நடக்கின்றது. சரி, இப்போது நாம் அனைவரும் இருக்கின்ற உண்மையான போதை உடன் மாற்றங்களை அனுபவிக்கலாம். அந்த பேய் எதுவும் சொன்ன போதும் இருவரும் மாறிக்கொண்டு செல்லப்பட்டனர். அன்பு மற்றும் ரவி ஓடி ஓடி தப்பிய உதவியில் ஒரு பழைய கோயிலுக்குள் புகுந்து அடைக்கப்பட்ட உள்ளார்களை கண்டுபிடிக்கின்றனர். கோயில் வீடு முழுவதும் ஒளி இல்லை. அவர்கள் இருவரும் பயத்தில் ஒரு கணமும் முன்னே செல்கின்றனர். இங்கே ஏதோ காட்சிகளும் வியக்க வைக்கும். அவள் எப்போது பின்னே வந்தாலும் எங்களுக்காக நெறிப்படுத்துவதில்லை. நம்மால் அவளை தடுக்க முடியாது. அன்பு, நம் இந்த இடத்திலிருந்து வெளியேற விரும்பினாலும் அவள் எங்கள் வழியில் எப்பொழுதும் இருக்கும். அவர்கள் கோயிலில் உள்ளே முடிவெடுத்து சில நொடி அந்த பெண் பேய் திடீரென அடித்து அவர்கள் அருகில் வருவதை காண்கிறார்கள். நாம் நீர் அப்போது அர்த்தமற்ற பயத்தை எதிர்பார்த்தேன். எனக்கு தெரியாத போதிலும் இதைவிட மேலே பிறந்திருக்கிறேன். அவர்கள் இந்த கட்டத்திலும் நமக்கு எதிராக அந்த பேய் நம்முடன் உறுதி செய்ய முடியாது. நமக்கு சுத்தமாக உருவாக்கப்பட்ட முடியும். பேய்க்குரலில் கொஞ்சம் பரிதாபம் என்று ஆச்சரியத்துடன் தோன்றும் போது அன்பு மற்றும் ரவி தேவைப்படுத்ததை எல்லாம் மீண்டும் தேடுகிறார்கள். இப்போது ஒரு புதிய சுழற்சி ஆரம்பம். அன்பும் ரவியும் ஒருவருக்கொருவர் வேகமாக பார்த்து அந்த பேயின் காட்சியை கடந்து விழுந்து மேலே செல்ல தொடங்கிறார்கள். நெருக்கமான இடத்தில் தொலைந்து விடுகிறார்கள். இருவரும் தைரியமாக நிலைநிறுகிறார்கள். நாம் இருவரும் அவளையெல்லாம் வெல்லலாம். உன்னோடு கொஞ்சம் நல்ல நேரம் அனுபவிப்போம். ஒரு கொடரமான காட்சி. எழுந்து பேய் தடையாக முன்னே செல்ல வேண்டாம் என்று முடிவெடுக்கின்றது. Suddenly a bright light flashes around the corner and a peaceful silence takes over. The ghosts disappear completely. இதுதான் எங்கள் வெற்றி. ஆனால் நாம் பின்வட்டத்தில் பழைய பயங்களை விடுவோம். அவர்கள் பயம் தவித்து நிம்மதியுடன் வெளியேறுகிறார்கள். இருவரும் மேலே சென்ற வழியில் அதிர்ச்சியற்ற நிம்மதி நிலவி துவங்கிறது.